गजाननं भूतगणातिसेवितं कपित्तजम्बूधवरक्षारवकृतम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு நாள் பொழுது நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி ராசி பலன் நமக்கு பயனுள்ளதாக இருக்குது. ஆன்மீக தகவலும் பிரத்யேகமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தினத்துக்கு உண்டான ஒரு சிறப்புகள் இருக்குது. இந்த தினமே ஒரு சிறப்பான தினம் அப்படின்னு சில அஸ்ட்ராலஜிக்கெலாம் நம்ம பார்ப்போம். இந்த தினத்தில் எனக்கு ஒரு யோகம் கிடைக்காதான்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த தினத்தில் எனக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்காது சார், இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. சார் இன்றைக்கி என்னடா விடிஞ்சித்துன்னு தோன்றது, அப்பா பண செலவு தான் சார் ஜாஸ்தின்னு சொல்லவங்க இருப்பாங்க. எதையும் கடந்து போவோம் பார்ப்போம் சார் அப்படின்னு. இன்றைக்கி என்ன பிரச்சனை வருமோ அப்படின்னு பயந்தவங்க இருக்காங்க. சார் இன்றைக்காக நான் விடிய தூங்கவே இல்லை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. சில விஷயங்கள் சில பேருக்கு நல்லது நடக்கும், சில பேருக்கு எதிர்மறையாக இருக்கும், சில பேருக்கு நாள் அப்படியே மீடியமாக போகும். டிபெண்ட்ஸ் அந்த நாளுக்குண்டான நட்சத்திரம் அதை பொறுத்து இருக்குது. அதுதான் ராசி பலன் நிகழ்ச்சி. இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சிவசூத்திர வகுப்பு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூரோப் பிரயாணம் மார்ச் ஏப்ரலில் இருக்குது. வெற்றிவேல் யாத்திரை பார்த்திங்கன்னு சொன்னால் ஜான் 23 3 நாள் 6 படை வீடுகள் தரிசனம் இருக்குது. காசி யாத்திரை ஜனவரி மாதம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். கீழே இருக்கக்கூடிய எனக்கு தொடர்பு கொள்ளலாம். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 10/12/2024 குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 25ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி காலை 11:34 வரை, பின்பு ரேவதி. இன்றைய திதி நவமி அதிகாலை 3:32 வரை, பின்பு தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் காலை 11:34 வரை, மகம், பின்பு பூரம். சிம்மராசி. நல்ல நேரம் காலை 7:45 மணி 8:45 வரை, ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த தினம். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா 10ஆம் தேதி ஆகிடுத்து. வருஷம் போகிறதே கடகடகடகடகம் மடமடமடன்னு போயிடுறது. 10/12/2024 வந்துடுது. செவ்வாய்க்கிழமை முருகனை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கும். முருகா 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 முருகான்னு மனமுருக யார் வேண்டுறாங்களோ அவங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். அதே சமயத்தில் மனதில் ஒரு பெரிய திருப்தி வரும். நாம் எல்லாம் செய்கிறோன்னு ஒரு காரியத்தை நினச்சிட்டு இருப்போம், ஆனால் கடவுள் தான் எல்லாத்தையும் நிகழ்த்துறாருன்னு சில நேரம் புரிய வைக்கக்கூடிய ஒரு விஷயம் முருகா என்ற நாமத்தை சொல்லும்போது நம்மளால் உணர முடியும். ஒரு முறை இந்த பழனிக்கு போகிறேன். பழனியில் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே போய் முருகப்பெருமானெலாம் தரிசனம் பண்ணிவிட்டு இப்படி சுற்றி இப்படி வெளில வரேன். வெளில இந்த பக்கம் நின்று அந்த மேலே பார்த்து அந்த முருகனை பார்க்கும்போது அந்த 6 தலை 12 கைகள் அப்படி காலில் அப்படி வச்சுட்டு முருகர் அப்படி இருக்கிறத அந்த தங்க விமானத்தில் பார்க்கும்போது பா என்ன ஒரு சக்தி, என்ன ஒரு சக்தி. இந்த பிறவியில் கொடுத்த பெரிய பலன் இந்த முருகனை தரிசனம் பண்ணுறது. இந்த முருகனை தரிசனம் பண்ணுறது பெரிய பலன். உள்ளே உட்கார்ந்து அந்த அர்ச்சகர் எல்லா ஜனங்களும் சௌக்கியமாக இருக்கணும், அவன் நினச்ச காரியம் நடக்கணும்னு சொல்லும்போது என் பிரார்த்தனை அதுக்குள்ளே இருக்குது, அந்த புஷ்பத்தில் என் பிரார்த்தனை இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பழனி முருகர் கோயிலில் அது நடக்குது. வேண்டுதல் வச்சுட்டு இருக்காங்க. ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வராங்க. அப்படி தூக்கி அப்பா தோளில் வச்சு கொண்டு வர்றார். அப்படி வேண்டுதல் மொட்டை அடித்து காது குத்தி அவங்க அப்பா அந்த காரியம் நடந்து நல்லபடியாக முடிஞ்சில்லம்மா, நல்லபடியாக முடிஞ்சப்பா குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தோளில் கையை போட்டு கொண்டு போகிறார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முருகனை வெளில பார்த்துட்டு தரிசனம் பார்த்துட்டு வந்தோன்னா ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம். என் விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட நான் கொடுத்துட்டேன், என்னோடய வேண்டுதெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டேன், என் வேண்டுதெல்லாம் அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் வெளியில் வரவங்களை என்னால் பார்க்க முடியுது. அந்த கோபுரத்துக்கிட்ட நின்று அப்படியே கை 2 இப்படி வச்சுட்டு இப்படி பார்க்குறாங்க. அப்படியே தரிசனம் பண்ணுறவங்கள பார்க்க முடியுது. ஒரு புஷ்பம் விழுந்துருது. அந்த புஷ்பம் விழுந்தோன்னா என்னோட வேண்டுதலும் முருகர் நிறைவேற்றார்னு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை என்னால் அந்த இடத்துல பார்க்க முடியுது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது மக்கள் அந்த இறைவன் மேலே வச்சுருக்கிற பக்தி, அந்த இறைவன்கிட்ட நாமும் நம்மளுடைய பக்தியை கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகிடுங்கிற நம்பிக்கை இருக்கிறத பார்ப்போம். அதனால தான் இந்த பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கெல்லாம் பார்க்கும்பொழுது பக்தர்களையும் அந்த சாமியும் பார்ப்பேன். அது ஒரு பெரிய அனுபவம். அதே மாதிரி இன்றைய செவ்வாய்க்கிழமை நீங்கள் வேண்டுதல் வைக்கக்கூடிய காரியங்களை நல்லபடியாக நிறைவேறணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து 12 ராசிக்கு உண்டான பலனை இப்போ பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் விரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சார் எவ்வளோ கடந்து வரேன் தெரியுமா, நான் படுற பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும் சார், வெளியிலேயே சொல்ல முடியாது, அப்படிலாம் இருந்துருக்கு சார், பரவாயில்ல இப்போ ஆனால் அப்படிங்கிற மாதிரி
சில விஷயங்கள் பரவாயில்லன்னு தோணும், சில விஷயங்கள் இப்படியாகவும் தோணும். நேரத்தை பொறுத்து, லக்னத்தை பொறுத்து உங்களோட இது மாறிண்டே இருக்கும். சில நேரம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காதீங்க, விட்டு கொடுத்து போயிடுங்க, நல்ல பலன்களை கொடுக்கும். லிஃப்ட் ஒர்க்கராக இருப்பாங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஒரு கம்பெனி சிஇஓ, டைரக்டர், மேனேஜர், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கவங்க, கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்க, புது பிஸ்னஸ் எல்லாம் மனசில் நினச்சிட்டு இருக்கவங்க, எய்ம் பண்ணுறவங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான ஆர்கானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். இந்த பிஸ்னஸ் எங்கள் ஃபேமிலியில் யாரும் பண்ணல, நான் ரொம்ப எய்ம் பண்ணிட்டு இருக்கேன், சக்ஸஸ் ஆகிடணுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஒரு சிலர் பேரோட நடவடிக்கை சரியில்லைன்னா உடனே அதை ரெகக்னைஸ் பண்ணி அதுலேருந்து அப்படி 2 அடி தள்ளி நிற்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் மேஷ ராசி நண்பர்களுக்கு வணங்கக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, திருப்தி தரும் வழிபாடு. ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கண்டிப்பாக இருக்கும். கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறதை விட ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணிட்டு போயிடலாம் சார். இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிக்க, திரும்பி பார்த்தா ஒன்றுமே கிடையாது. இல்லை மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். என் கூட வேலை செய்கிறவர் பாருங்க, ரொம்ப நான் ஐடியா கொடுத்தேன் இந்த கடை ஓப்பன் பண்ணது, நான் தான் இவருக்கு சொன்னேன், அவருக்கு சொன்னேன், இப்போ நன்றியே இல்லை. எதுவுமே என்னமோ சொல்லாத மாதிரியே இருக்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டில் சொல்லி காமிக்கிறேன், நான் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் அவர்கிட்ட சொல்கிறேன், இல்லைன்னா எங்கள் வீட்டில் மனைவிட்ட சொல்கிறேன், இல்லை எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன். போப்பா சும்மா எதையா சொல்லாத, சத்தியமாக நான் தான் சொல்லி கொடுத்தேன் அவளுக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வெளியில் சொல்லவும் முடியறதில்ல சார். என் கூட இருக்கிறவங்கெல்லாம் பெரிய ஆளாகிட்டே இருந்துட்டுருக்கா. என் ஜாதகம் அப்படியா, நான் என் நேரம் அப்படியா என்ன எனக்கு தெரியல, நான் மட்டும் அப்படியே இருந்துட்டுருக்கேன். பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர், இப்போ இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் இதெல்லாம் நிறைய யோசிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பயம் வருது. கம்பேர் வித் யூ, நெவர் எவர் கம்பேர். நீங்கள் நிச்சயம் ஜெயிச்சு வருவீங்க. பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏதேனும் ஒரு விஷயத்தை படிக்கணும்னு நினச்சா உடனே அந்த காரியத்தை பண்ணுங்கள். பார்த்துட்டு அப்படியே நிற்காதீங்க, அப்புறம் எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடி பெருசாக தோணும். ஸோ டே 1 இன்றைக்கிலேருந்து நிறைய முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சில பேச்சு வார்த்தைகளில் விட்டு கொடுத்து போங்க. இந்த உலகத்திற்கு தேவையான மெட்டீரியலாக நீங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் சரிவர செய்யுங்க. நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நேயர்களே, அப்பாடா ஜெயிச்சிருவாங்க ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை போதும் உங்களுக்கு. மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது சரி, இது தவறு, இது ஓகே, இது இல்லை அப்படிங்கிறதுல நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான நாளாக இந்த தினம் உண்டு. சில முக்கிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு பயனை தரும். சில பேருக்கு ஹெல்ப் பண்ணி ஏண்டா பண்ணணும்னு தோணும். சில பேருக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை, ஐயோ பண்ணலையேன்னு மனசு அடிச்சுக்கும். இந்த 2 விஷயமும் உங்களுக்குள்ளே போட்டு போராட்டமாக இருக்கும். ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, அதே சமயத்தில் சேல்ஸ் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணிவிடுவீங்க. லைட்டு சம்மந்தமாக, எல்இடி சம்மந்தமாக, கேமரா சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவீங்க. மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, செய்தி வாசிப்பாளராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, யூடியூபராக இருந்துட்டுருக்கோம், ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்க அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்தில் யாராவது ஏதாவது சின்ன சொல்லின்னு போட்டு பேசாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பண்ணுவோம் அப்படிங்கிறதுல ரொம்ப குறிக்கோளாக இருந்துட்டுருக்கு. நல்ல தெய்வீக வழிபாடு உங்களுக்கு வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி நண்பர்களே, கடகராசிக்கு எப்படி இருக்குது? நான் நல்லது தான் சார் சொல்ல போனேன் பாருங்கள். அட்வைஸ் பண்ணாலே இந்த காலத்தில் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. உனக்கு எதுக்கு இந்த வேலைன்னு கேட்குறாரு, தேவையா? அதாவது அட்வைஸ் பண்ணுறதுக்கே இல்லை சார். நல்லது கேட்டால் நல்லது சொன்னால் கேட்குறது கிடையாது. அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்க்குறா. பேசாமல் இருந்தாலும் ஏன் பேசலைன்னு சண்டை போடுறாங்க. பேசினா கண்டுக்கிறதும் கிடையாது. என்ன சார் லைஃப் இது அப்படின்னு பல நேரங்களில் சிந்திப்பீங்க. எல்லாம் மாறிடும். இன்றைய தினத்தில் ரொம்ப போட்டு ரொம்ப யோசிக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. திடீர் காரியங்கள், திடீர் பணவரவுகள், திடீர் விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். மனசார வேண்டிக்கிறது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். இடம் ஏதாவது பார்த்து வச்சு, சார் இந்த இடம் சூப்பராக இருந்தது சார், பயங்கரமாக இருந்தது, நான் வாங்கலான்னு பார்த்தேன், போச்சு 2 நாள் விட்ட தப்பாக போச்சு பாருங்கள். சே, ஏன் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களை விட்டு போனதை பற்றி யோசிக்காதீங்க. இனி வரக்கூடியது அதை பற்றி சிந்திச்செல்லாம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியது. அதுக்கு மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், ஃபேன்சி கடை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டேஷனரி சம்மந்தமான இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய வழிபாடு கிருஷ்ணர் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும். சிம்மராசி நேயர்களை, எதையும் சாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்குது. எதையும் சாதிக்கக்கூடிய திறமை இருக்குது. பாப்போம் ஒரு கைங்கிற ஒரு தைரியம் இருந்துன்னு இருக்கும். நீங்களே சில டைம் அப்படியே டவுனாக பேசுவீர். என்னத்தை பண்ணி
இதெல்லாம் பண்ணி என்ன போகிறது. கொஞ்சம் நேரத்தில் பார்த்துட்டேன்னா ஒரு கை பார்க்காம விட மாட்டேன் சார். யாராவது மூலமாக நம்ம பேர் கட்டுருமோங்கிற ஒரு பயம் அப்பப்போ வரும். இவா மூலமாக கட்டுருமோங்கிற ஒரு பயம் அப்பப்போ வரும். குழந்தைகளை பற்றி நிறைய கவலைகள் இருந்துகிட்டு இருக்கும். வெளிநாடு வெளியூர் இடம் விட்டு இடம் மாற்றத்தை பற்றி சிந்தனை. ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ண வாழ்க்கை சக்ஸஸாக இருந்துருக்கும். ஹோட்டல் வச்சுட்டு ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இடம் விற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் சாதகமாக முடியறதுக்கு உண்டானதாக இருக்கும். வெளியில் சில விஷயங்கள் சொல்லுவேல், சிலது மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருப்பேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணிக்கிறது. ரைட் டைம் ஃபுட், ரைட் டைம் ஸ்லீப், ரைட் டைம் ரெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் டயத்தை பிரித்து செயல்பட்டிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு வணங்கக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு தான் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் அற்புத வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, நல்ல காரியத்துக்காக நீங்கள் எவ்வளோ வேணால் ஸ்பெண்ட் பண்ணலாம் சார் டயத்தை. நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன், இது நடந்துருச்சுன்னா கடவுள் எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டார்னு ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருந்துகிட்ருக்கும். மரம் சம்பந்தமான, கார்பெண்டிங் சம்பந்தமான, ப்ளம்பிங் சம்பந்தமான, பைப்பு சம்பந்தமான, டைல்ஸு சம்பந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும். வெளியில் சொல்ல மாட்டேன், உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே வேதனைப்பட்டுட்டே இருப்பேன். ஏன் எனக்கு மட்டும் இப்படி, ஏன் ஏன் ஒய், இந்த ஒய்ன்ற கொஸ்டினுக்கு பதிலே தெரியாது. அந்த மாதிரி ஒரு யோசனைகள் உங்களுக்குள்ளே இருக்கும். சில நல்லவர்கள் உதவி செய்வாங்க, சில பேர் பார்த்துட்டீங்கன்னா உதவி செய்ய மாட்டாங்க. செய்யாத பொழுது தெரிய வருவங்கள யார் என்ன எப்படி வச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஒரு அரசாங்க ஊழியராக இருந்தால் இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நம்ம பிரச்சனை யார்ட்டையும் சொல்ல முடியல, மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்க புழுங்கின்னு இருக்கேன் சார், அம்மா முருகா அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெளிவாயிடுவீங்க. கவலைப்படாதீங்க, கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல பலன்கள் கூடியவர். இன்றைய தினத்தில் பால தண்டாயுத பாணி வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நேயர்களுக்கு ஒரு விஷயத்தை மனசில் நினச்சிட்டு இருக்கேன், அந்த காரியத்தை 100 பேர்ட்ட சொன்னால் நடக்க மாட்டேங்கிறது சார். நாளையிலேருந்து இந்த காரியத்தை பண்ணணும்னு நினைப்பில் யூ மே ஃபர்கோட், திருப்பி அதை மறந்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடுறது. இப்படி கிடையாது. முந்தையெல்லாம் எடுத்து அந்த கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டுருப்பேன். எதெல்லாம் விட்டு போன விஷயங்களோ அது திருப்பி தொடரலாம், சக்ஸஸ் ஆகிடும். லிஃப்ட் ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபினான்ஷியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டாக்குமெண்ட் சம்மந்தமான காரியங்கள்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நினச்ச காரியம் நடைபெறும், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். விடாத உழைப்பு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு. துளாராசி அன்பர்களுக்கு வணங்கக்கூடிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குறை நிறைகள்லாம் இருக்குது சார். நம்ம யார்ட்டையும் குறையெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம யார் இவங்களுக்கெல்லாம் சொல்லி ஏன் இதெல்லாம் இப்போல்லாம் யாருக்கும் அட்வைஸே பண்ணுறதில்ல. நான் பாட்டுக்கு என்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கேன்ற எண்ணங்கள் இருந்துட்டு, ப்ரொஃபஸராக இருந்துட்டு, லெக்சராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஹெச்ஓடியாக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஒரு எஜுகேஷ்னல் சர்வீஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய பணம் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை. சில டைம் இந்த கீ மறந்து வச்சோ, ஐயோ ஆண்டவா காருக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டோம் பாருங்க, சே வீட்டுக்குள்ளேயே வச்சு இதை மறந்து ஏன்னா பலவிதமான யோசனை அதனால் மறக்கிறது. 100 யோசனையில் ஒரு யோசனை மறக்க தானே செய்யும். அந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி எங்கேயா வெளில போயிட்டு வருங்கிற எண்ணங்கள் மனசில் தோணும். இது வாங்கணும் அது வாங்கணும், ஆன்லைனில் பொருட்கள் வாங்கி பழக்கமாக எதா போடுவோமா எதா பண்ணுவோமா, அது ஒரு அடிக்டாக மாறிடும். அதனால் ஆன்லைனில் ஃபுட், ஆன்லைன் சம்மந்தமான விஷயங்கள் தப்பு கிடையாது, ஆனாலும் அது பழக்கத்தில் கொண்டு வந்துக்காதீங்க. இன்றைய தினத்தில் அனுகூல்யத்தை ஏற்படுத்தக்கூடிய சில முக்கிய விஷயங்கள் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க. சில நல்லது நடக்கக்கூடியது உங்களுக்காக, மற்றவங்களுக்காக உங்களுக்காக சில காரியத்தை எடுத்து பண்ணிப்பீங்க. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெங்கடாஜலபதி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு. தனுசு ராசி நேயர்களே, இது பார்த்துக்கலாம், கடவுள் இருக்கார், ஏதோ ஒரு உதவி பண்ண மாட்டாரா என்ன பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கும். பார்க்கிங் ஸ்லாட் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். மிகப்பெரிய மாலில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, மேக்கப் சம்மந்தமான கடை, அதே மாதிரி மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, காஸ்மெட்டிக் ஐட்டம்லாம் சேல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், நல்ல முன்னேற்றங்களுக்கும். சில கூட வேலை செய்கிறவா மேனேஜர் கூட இருந்துட்டு இருக்கிறவங்களால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும், கவலைப்பட வேண்டாம். சில விஷயங்கள் அப்படி நாட் போட்டாப்பில், அதாவது 90% இருக்குது, அந்த 10% என்னமோ சக்ஸஸ்ஃபுல் ஆக மாட்டேங்குது.
சம்பாதிக்கிறேன் ஏடிஎம்லேருந்து எடுக்கிறேன், சம்பாதிக்கிறேன் கூகுள் பே பண்ணுறேன், சம்பாதிக்கிறேன் இது, அதாவது வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கேங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு நல்ல தினம். ஒரு சில விஷயங்கள்லாம் நான் போராடின போராட்டம் யாருக்கும் தெரியாது சார், ஒய்யூ சும்மா சொல்லக்கூடாது, நான் பட்ட பாடம் எனக்கு தான் தெரியும். ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த உடம்பு உபாதை படுத்தி எடுத்து இப்போ அதுலேருந்து ரெக்டிஃபை கிடச்சிச்சு. இந்த பிரச்சனை, இந்த வேலை அவ்வளோ துன்பமாக இருந்தது, இதுலேருந்து வெளில வந்துட்டேன். இப்போ எதுலேருந்து டிஸ்டர்ப் கொடுத்தோ அதில் வெளில வந்த விஷயத்தை நினச்சி சந்தோஷப்படக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு. டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கோம், துணி சம்மந்தமாக, கார்மெண்ட் சம்மந்தமாக மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்க, ஸ்பின்னிங் மில் வச்சுருக்கவங்க, ரைஸ் மில் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அரிசி சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய ஸ்டீல் இரும்பு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இந்த தினத்தில் சில முக்கிய நபர்களுடைய சந்திப்பு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு, மன திருப்தி தரும் வழிபாடு. கும்பராசி நேயர்களே, அனுகூல்யத்தை தரும். சில யோசனைகள் மனசில் இருக்கும், சில விஷயங்கள் செய்யலாமா வேண்டாமா, ஓகேவா இல்லையே, வாழை சந்திக்கலாமா, இப்படி ஒரு யோசனை இருந்ததுன்னா நமக்கு ஒரு வழி காண்பிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ரோட் கான்ட்ராக்டாக இருந்தால், கவர்மெண்ட் கான்ட்ராக்டாக இருந்துருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, நர்ஸாக இருந்துருக்கிறவங்க, வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டாக்குமெண்ட் சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்க அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு எதிர்பார்த்த காரியம் நல்லபடியாக இருக்கும். பாரு முந்தியலை வந்துட்டுருப்ப, இப்போ இல்லை பற்றியா அப்படின்னு யோசனைகள் அப்பப்போ இருக்கும். சிறு சிறு விஷயங்கள் கோவித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. கும்பராசி நேயர்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் மாரியம்மன் வழிபாடு, விசேஷ வழிபாடு. மீனராசி நேயர்களுக்கு இன்றைக்கி சில விஷயங்களில் ரொம்ப ஸ்பீடாக இருப்பேன், சில விஷயங்கள் அப்படியே யோசிச்சுருவேன், என்ன பண்ணுறது அப்படி யோசனைகள் டம்ப் ஆகும். இடம் விட்டு இடம் மாறினோம், அங்கே போனோன்னு இங்கே என்ன, இங்கே போனோன்னா அங்கே என்ன, இந்த மாதிரி சில யோசனைகள் அப்படின்னு இருக்கும். சிலதுக்கு அர்த்தமே சொல்ல முடியாது, ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பான், ஆனால் அது காரியம் நடக்கலை, சரி நமக்கு ஒத்து வரல அப்படிங்கிற எண்ணத்தை மனசில் கொண்டு போகிறோம். யோகா பிராணாயாமம் பண்ணுற விஷயத்தை ரெகுலராக பண்ணுங்கள். உடம்பு ஆரோக்கியத்தை கவனம் செலுத்திக்கோங்க. இன்றைய தினத்தில் சில முக்கிய நபர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரும். முக்கியமான சப்ஜெக்ட் எடுத்து பேசுவீங்க, அது மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்காமல் அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணிவிடுங்க. ஒன்று நடக்கிற விட்டு சொல்லாதீங்க, அது நடந்ததுக்கப்புறம் அந்த காரியத்தை சொல்லுங்கள். சில பேர் ஹெல்ப் பண்ணி அது நடக்கலை அப்படின்னு சொன்னால் பேக் எண்டில் உங்களுக்காக ஒர்க் பண்ணலன்னு அர்த்தம். அது ரொம்ப தெளிவாக வச்சுக்கோங்க. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டங்கள் இருக்குது. அதே சமயத்தில் கொஞ்சம் உங்களுக்காக டயத்தை ஒதுக்கி கொஞ்சம் எங்கேயே கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் ஒரு பெரிய திருப்தி தரும், அதிர்ஷ்டம் தரும். அற்புதமான வழிபாடு குரு வழிபாடு உங்களுக்கு வெற்றி தரும் வழிபாடு. 12 ராசிக்கு உண்டான பலாபலன் பார்த்துட்டு அது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. ஒரு விஷயத்தில் மனசு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, மனசில் ரொம்ப இதாக இருக்கும்போது நான் சொல்லக்கூடிய இந்த முறைகளை கடைபிடிச்சு பாருங்கள். ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கும். மனசில் தைரியம் இருந்துருச்சுன்னா எல்லாமே பலம் கொடுக்கும். அதான் வழிபாட்டு முறைகளில் தைரிய லட்சுமி ரொம்ப தேவைன்னு சொல்லுவாங்க. மனசை தைரியப்படுத்துறதுக்கு, திடப்படுத்துறதுக்கு. எனக்கே தெரியுது என் மனசு பதட்டமாக, ஏதாவது சொன்னால் இது ஆயிடுமோ அது ஆயிடுமோன்னு பதட்டமாக இருக்கும். இந்த மாதிரி பதட்டம் இருக்கும்போது நான் சொல்கிற வழிபாடு உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். 2 விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒன்று, சுவாமிகிட்ட எலுமிச்சம்பழம் வச்சு அந்த எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்து வச்சுக்கிறது. நம்பர் 1 உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், நல்ல வித்தியாசம் தெரியும். அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா திரிசூல வழிபாடு. இந்த திரிசூல வழிபாடு அம்மன் கோயிலில் வாசலில் வெளியில் இருந்துருக்கும். அந்த திரிசூலத்துக்கிட்ட போய் ஒரு 10 நிமிஷம் நின்று அதை தொடர்ந்துன்னா அப்படி பிடிச்சி வழிபாடு பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனசில் ஒரு பெரிய தைரியம். நீங்கள் சிவபெருமான் கையிலையும் திரிசூலம் இருக்கிறதும், அம்பாள் கையிலையும் திரிசூலம் இருக்கும். திரிசூலம் மட்டும்தான் 3 விதமான இதை பார்க்க முடியும். அந்த திரிசூலம் ஒன்று இப்படி, ஒன்று நேராக, இன்னொன்று இப்படி இருக்கும். பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் இப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. இந்த 3ஐயும் நினச்சி தான் நமக்கு கவலை வரும். அந்த கவலை போகும், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பயப்படுற விஷயத்தை இந்த 2 காரியத்தை எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். இந்த 2 வழிபாடும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருக்கும். நம்மளுடைய மேட்ரிமோனி சம்மந்தமான கொரிஸ் நிறைய பேர் பதிவு பண்ணிட்டுருக்கேன், ரொம்ப சந்தோஷம். அதனுடைய இது வெப்சைட் பார்த்துட்டேன் அப்படின்னா மேட்ரிமோனி ஓப்பன் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் இருந்துட்டுருக்கு. அதனுடைய பேர்கள்லாம் பதிவு பண்ணிட்டுருக்காங்க. 1. 2வது யூரோப் யாத்திரை, யூரோப்புக்கு போகக்கூடிய இந்த ட்ரிப் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்புங்களை அவங்க கைட் பண்ணுவாங்க. நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷாமரன் மகேஷ்.